தற்குறி விஜய் எப்படிப்பட்ட வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்கன்னா, ஒரு சிலர் நீங்கள் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். பூந்தமல்லியில் ஒரு ஆளை அறிவிச்சிருக்காரு. அவர் குட்டி பிரகாசம் அவர் பேர். அவர் ஏன்னா அந்த கட்சிக்கார பெண்கள் அந்த மகளிர் அணியில் இருக்கவங்களுக்கே பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே புகார் கொடுத்துருக்காங்க தலைமைக்கு. சரி, தலைமை ஏதாவது முடிவு எடுக்கும் அப்படின்னு அந்த அம்மாவை பொறுமையாக வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படின்னே இருந்திருக்காங்க. விஜய் என்ன முடிவு எடுத்திருக்காரு தெரியுமா? அந்த பூந்தமல்லிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடறதுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன இவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கும் பார்த்தா இவரை வேட்பாளர் அறிவிச்சிருக்காப்புல. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தா நம்ம வேட்பாளரை அறிவிக்கலாம். ஏன்னா அவர் நல்லவராக இருந்தால் தானே நல்ல மனிதராக அறிவிப்பார். முழுக்க கலவாணி பேலாக இருந்தால் பொம்பளை பொறுக்கியாக இருந்தால் அந்த பொம்பளை பொறுக்கியை தான் வேட்பாளர் அறிவிப்பார். இதான் நடக்குது. நீ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்ட ஆளுன்றதை இவர் வேட்பாளரை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த பூந்தமல்லி சட்டமன்ற பொதுமக்கள் தான் முடிவு பண்ணணும். இவருக்கு போடுற ஓட்டு ஒரு பாலியல் பார்த்துக்கார அந்த கட்சிக்கார பிள்ளைக்கே கொடுத்துருக்காருன்னா எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்துக்குங்க. சிந்தித்து வாக்களிங்க.